ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திவ்யா. இது மிஸ்டிக் ஹில்ஸ் பை திவ்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புனித வியாழன் அன்னைக்கு இயேசு தன்னோட இறுதி உணவின் போது நடந்த விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்னைக்கு இயேசு தன்னோட சீடர்களோட உட்காந்து இறுதி உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா சீடர்களுக்குமே இது ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது. அது நானான்னு எல்லாருமே பதறிட்டு இயேசு கிட்ட கேட்குறாங்க. அப்போ அங்கே நடந்த 3 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். த சீக்ரெட் சைன், அதாவது அன்பு சீடர் யோவான் இயேசுவோட மார்பிளை சாஞ்சிக்கிட்டு, சாமி அது யாருன்னு சொல்லுங்கன்னு மெதுவாக கேட்குறாரு. அதற்கு இயேசு, நான் இந்த அப்பத்துண்டை எவன் கையில் கொடுக்கிறேனோ அவன்தான் அப்படின்னு ஒரு ரகசிய தைகையே சொல்றாரு. வழக்கமா அந்த காலத்துல விருந்துல இருக்கிற முக்கியமான நபருக்கு மரியாதையா அப்பத்தை துவச்சு தரது ஒரு கௌரவம். இயேசு அதே மரியாதையா யூதாஸுக்கும் செஞ்சாரு. ஆனா அது ஒரு மரண எச்சரிக்கையா மாறும்னு மத்தவங்களுக்கு தெரியல. பைபிள்ல ஒரு வசனம் வரும், யூதாஸ் அந்த துண்டை பெற்றவுடன் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யோவான் 13வது அதிகாரத்துல 27வது வசனத்துல இருக்குது. இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். இயேசு அந்த அப்பத்தை கொடுக்கும்போது யூதாஸுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவன் நினைச்சிருந்தா மனம் மாறி திருந்திருக்கலாம். ஆனா யூதாஸ் அந்த அப்பத்தை வாங்கும்போது அவனோட மனசு முழுக்க அந்த 30 வெள்ளிக்காசு மேலையும் காட்டி கொடுக்கணுங்கிற எண்ணத்துலயும் தான் இருந்துச்சு. இயேசுவோட அன்பை அவன் தவறான நோக்கத்தோட ஏத்துக்கிட்ட அந்த நொடி அவனோட ஆன்மாவுல சாத்தானுக்கு இடம் கிடைச்சிருச்சு. சாத்தான் அவனுக்குள்ள போனதும் இயேசு அவன்கிட்ட, நீ செய்ய போறதை சீக்கிரம் செய் அப்படின்னு சொல்றாரு. மற்ற சீடர்களுக்கெல்லாம் இது புரியல. யூதாஸ் கையில காசு பை வச்சிருந்ததுனால அவன் ஏதோ ஏழைகளுக்கு தானம் கொடுக்கவோ இல்ல விசேஷத்துக்கு சாமான் வாங்கவோ போறான்னு நினைச்சுக்கிட்டாங்க. யூதாஸ் அந்த அப்பத்தை சாப்பிட்டு வெளியே போனப்ப வேதம் சொல்லுது, அப்பொழுது இரவு வேளையாய் இருந்தது. இது வெறும் நேரத்தை மட்டும் குறிக்கல, யூதாஸோட வாழ்க்கை இருட்டுக்குள்ள, அதாவது பாவத்துக்குள்ள போயிருச்சுங்கிறத சொல்லுது. பரிசுத்தமான நற்கரணை உருவான அதே ராத்திரியில தான் உலகத்திலே மிகப்பெரிய துரோகம் நடக்குது. இயேசு அன்பை கொடுக்கறாரு, ஆனா யூதாஸ் அந்த அன்பை ஆயுதமா மாத்தி காட்டி கொடுக்க போறான். இந்த சம்பவம் தான் புனித வாரத்தோட போக்கையே மாத்துச்சு. இது முடிஞ்ச சில மணி நேரத்திலேயே கெத்சமனே தோட்டத்துல வச்சு கைது செய்யப்படுறாரு.